BHMS முடிச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் சிலது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சில கோர்சஸ் வந்து ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு MD கோர்சஸ், டாக்டர் ஆஃப் மெடிசன். இது வந்து இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. பீடியாட்ரிக்ஸ், ஆர்கனான் ஆஃப் மெடிசன், மெட்ரியா மெடிக்கா, கேஸ் டேக்கிங் அண்ட் ரெப்பட்ரி, PM, சைக்கியாட்ரி. அப்புறமா இதில் புதுசாக 2 கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி மெடிசன், அப்புறம் டெர்மட்டாலஜி. இது வந்து தமிழ்நாட்டில் 3 காலேஜஸ் இருக்குது, 3 ப்ரைவேட் காலேஜஸ் தான். ஒன்று வந்து விநாயகா மிஷன், அது சேலமில் இருக்குது. அடுத்து ஒயிட் மெமோரியல், அது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்டு சாரதா கிருஷ்ணா காலேஜ், அது குலசேகரமில் இருக்குது. அப்புறம் இது ஜாயின் பண்ணோன்னா நம்ம நீட் PG பேசிஸில் தான் அட்மிஷன் நடக்கும். நீட் PG எழுதினா தான் நம்ம எலிஜிபிள் இது படிக்க. 3 இயர்ஸ் கோர்சஸ் தான் எல்லாமே. அடுத்து இந்தியாவில் பார்த்தோன்னா டோட்டல் 72 காலேஜஸ் இருக்குது. அதில் டாப் 10 காலேஜஸ் MD ஹோமியோபதினா இதெல்லாம் தான். ஹேமச்சந்திரநாத் குஜராத் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி கல்கட்டா, இது எல்லாமே வந்து இந்தியாவிலே இருக்க டாப் காலேஜஸ் ஃபார் MD கோர்ஸ், MD ஹோமியோபதி. அப்புறம் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? MD மட்டும்தானு பார்த்தா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த MSc கோர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம் BHMS முடிச்சுட்டு. என்னன்னா MSc சைக்காலஜி, இதெல்லாம் படித்தா நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு MSc சைக்காலஜி படித்தா நம்ம ஒரு கவுன்சிலராகவும் இருக்க முடியும், சைக்காலஜி, சைக்கோ தெரபிஸ்ட். நம்ம BHMS டாக்டராகவும் இருக்கனால நம்ம மெடிசனும் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் தேவைப்பட்டால். அப்புறம் MSc யோகா தெரப்பி கூட ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுவும் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த MSc மெடிக்கல் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இதெல்லாம் படித்தா நம்ம ரிசர்ச் ஃபீல்ட்லேயும் போகலாம், நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனும் போகலாம். அப்புறம் எபிடமாலஜி வந்து கம்யூனிட்டி மெடிசன் மாதிரி இருக்கும், அது படித்தா நம்ம பப்ளிக் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறது ரிலேட்டடாக இருக்கும். அது நிறைய சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் டிசீஸ் ப்ரிவென்ஷன் போர்டு, WHO, அந்த மாதிரி இதுலேருந்து தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கோர்சஸ் MSc கோர்ஸ் எல்லாமே 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதெல்லாம் ரெகுலராகவும் இருக்குது, இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையும் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரிசர்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கு இதெல்லாம் நல்ல கோர்ஸஸாக இருக்கும். MSc நியூரோ சயின்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச், அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். இதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில், இதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லாக இருக்கும், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா இந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ரிசர்ச் லைன் வேணால், உங்களுக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா MBA இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணலாம். அப்புறம் பப்ளிக் ஹெல்த், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. அப்புறம் MSc இல்லாமல் நிறைய PG டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ்லாம் பண்ணால் எப்படின்னா நமக்கு கிளினிக்கில் நம்மளோட ஸ்கில் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ MSc ஃபுட் அண்ட் டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அப்புறம் டிப்ளமோ இன் கிளினிக்கல் டயபெட்டாலஜி, டிப்ளமோ இன் அக்குப்ரெஷர், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. அப்புறம் எமர்ஜென்சி மெடிசன், இதெல்லாம் நமக்கு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய இருக்குது. இது இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம பயோனியர்ஸ்லாம் பார்த்தோம்ல, டாக்டர் பிரஃபுல் விஜய்கர், டாக்டர் ராஜேந்திரகன், அவங்களோட இன்ஸ்டியூட்லேயே நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபெலோஷிப் இன் ப்ரெடிக்டிவ் ஹோமியோபதி, அந்த மாதிரி கோர்ஸும் படித்தா நம்ம ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி டாக்டர்ஸ் டே.